வாசக தோழமைகளுக்கு வணக்கம். ஓநாய் குலச்சின்னம் ஜியாங் ரோங். தமிழில் சி. மோகன். குரல் எவி மயிலா. அத்தியாயம் 13. வேட்டை நடந்த இடத்துக்கு மேய்ச்சல் பொறுப்பு அதிகாரிகளை கூட்டிக் கொண்டு போய் பாவோ சுங்காயும் உல்ஜியும் காட்டிய பிறகு அவர்கள் பில்ஜியை நோக்கி குதிரைகளில் வந்தார்கள். பாவோ கீழிறங்கி மிகுந்த பரவசத்துடன் முதியவரிடம், அபாரமான வெற்றி, உண்மையிலேயே அற்புதம், இதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லியாக வேண்டும். நீங்கள் இதை வெற்றிகரமாக நிறைவேற்றியது குறித்து மேல் அதிகாரிகளுக்கான எங்கள் அறிக்கை தெரியப்படுத்தும் உங்களது திறமையை. பில்ஜிக்கு கை கொடுப்பதற்காக தன் கையை நீட்டியபடி பாவோ முன்னால் வந்தார். தன்னுடைய இரத்தக்கரை படிந்த விரல்களை விரித்து காட்டி, ரொம்ப அழுக்கு என்றார் பில்ஜி. ஆனால் பாவோ முதியவரின் கைகளை இறுக பற்றி கொண்டார். உங்களுடைய அதிர்ஷ்டத்தில் கொஞ்சமும், ஓநாயின் இரத்தத்தில் கொஞ்சமும், உங்களுடைய புகழ் ஆரத்தில் கொஞ்சமும் இதன் மூலம் என் மீதும் பரவட்டும். முதியவரின் முகம் இருண்டது. தயவு செய்து இத்தகைய விஷயங்களை புகழாரம் என்று சொல்லாதீர்கள். புகழ் எந்த அளவு உயர்கிறதோ அந்த அளவு என்னுடைய பாவங்கள் ஆழமாகின்றன. இது மறுபடியும் நிகழக்கூடாது. இது போன்ற வேட்டைகள் இனி நடந்தால் ஓநாய்கள் மறைந்துவிடும். அதன் பிறகு மான்களும் காட்டு அணில்களும் முயல்களும் பெருச்சாளிகளும் மர்மோட்டுகளும் பல்கி பெருகிவிடும். அதுவே மேய்ச்சல் நிலத்தின் முடிவாகிவிடும். டெஞ்சரின் கோபத்துக்கு நாம் ஆளாக நேரிடும். பயத்தோடும் மனக்கலக்கத்தோடும் டெஞ்சரை நோக்கி தன் ரத்தம் தோய்ந்த கைகளை உயர்த்தினார் பில்ஜி. சங்கடத்தோடு சிரித்தபடி உடல் முழுவதும் இரத்தத்தோடு காணப்பட்ட எர்லாங்கை பாவோ திரும்பி பார்த்தார். நான் கேள்விப்பட்ட தீரமிக்க நாய் இதுதானா என உணர்ச்சி வசப்பட்டவராக கேட்டார். எவ்வளவு பெரிது! பார்த்தாலே பயமாக இருக்கிறது. இது சண்டையிடுவதை நான் சரிவின் மேலிருந்து பார்த்தேன். உண்மையான புலி. ஓநாய் கூட்டத்தை முதலில் தாக்கியது இதுதான் இல்லையா? அவற்றின் தலைமை ஓநாய்களில் ஒன்றை கொன்றதோடு பெரும்பாலான ஓநாய்களுக்கு அச்சமூட்டியதும் இதுதான். மொத்தமாக இது எத்தனை ஓநாய்களை கொன்றது? 4 என்று பதிலளித்தான் ஜென். பயங்கரமான நாய். பாவோ சிலாகித்தார். நீ ஒரு பெரிய மூர்க்கமான ஆடுகளை அடித்துக் கொள்கிற நாய் ஒன்றை வைத்திருப்பதாக கேள்விப்பட்டேன். மேய்ச்சல் நிலத்தின் விதிகளை அது மீறுவதாகவும் அந்த நாயை நான் கொல்ல வேண்டும் எனவும் மக்கள் புகார் சொன்னார்கள். சரி, நான் தான் இங்கு பொறுப்பில் இருக்கிறேன். இப்போது நான் சொல்கிறேன், நீ இந்த நாயை நல்லபடியாக பராமரிக்க வேண்டும். நல்ல உணவு அளிக்க வேண்டும். இனிவரும் நாட்களில் அது ஏதேனும் ஆட்டை கொன்றால் நான் பார்த்து கொள்கிறேன். அது கொல்லும் ஆட்டின் தோல் சமூக கூடத்துக்கு உரியது. ஆட்டின் இறைச்சிக்கான பணத்தை நீ கொடுத்துவிட வேண்டும். ஜென்னும் யாங்கும் இந்த விதிகளுக்கு சந்தோஷமாக உடன்பட்டார்கள். மாணவர்களாகிய நாங்கள் ஒரு ஓநாயை கூட கொல்லவில்லை. அப்படியானால் நாங்கள் நாய்களுக்கு சமமானவர்கள் இல்லை. நிச்சயமாக இதற்கு முன் நாங்கள் எதுவுமே இல்லை. எல்லோருமே சிரித்தார்கள். மற்ற மாணவர்களும் கூட சிரித்தார்கள். ஒரு சீனன் பேசுவது போல இல்லை நீ பேசுவது, உல்ஜி சிரித்தபடியே சொன்னார். பில்ஜி சந்தோஷமாக காணப்பட்டார். இந்த இளைஞர்கள் மேய்ச்சல் நிலத்தை மதிக்கிறார்கள். என்றேனும் ஒரு நாள் இவன் எங்களில் ஒருவனாக மாறிவிடக்கூடும். யுத்தகளம் முழுவதும் தோள்கள் உரிக்கப்பட்டு ஓநாய்களின் சடலங்களோடும் இரத்த கரைகளோடும் காணப்பட்டது. அவற்றின் பாதங்களுக்கு மேலாக மட்டும் ஆங்காங்கே மயிர்கள் காணப்பட்டன. அனைவரையும் ஒன்று கூடி ஜிங் வடிவில் நலம் வேண்டுதலுக்காக நிற்கும்படி பாவோ கேட்டுக்கொண்டார். அது முடிந்ததும் ஏறக்குறைய 3 டஜன் இறந்த ஓநாய்களை தலை உயரத்துக்கு தூக்கி பிடித்தார்கள். பாவோ தன் கேமரா மூலம் 4-5 கோணங்களில் படங்கள் எடுத்தார். பிறகு வெற்றிகரமான வேட்டைக்காரர்களை அடுக்கி வைக்கப்பட்டிருந்த சடலங்களுக்கு இரு பக்கமாக தங்களுடைய வெற்றி கோப்பைகளுடன் நிற்கும்படி கேட்டுக்கொண்டார். 30க்கும் மேற்பட்ட வேட்டைக்காரர்கள் தங்களுடைய வெற்றி பரிசான தோள்களை வாள்கள் தரையை நோக்கி தொங்கியிருக்கும் வகையில் உயர தூக்கி பிடித்தனர். மிக மோசமாக காயம்பட்டு இரத்தத்தில் தோய்ந்திருந்த ஓநாய்களை கொன்ற நாய்கள் தங்களுடைய எஜமானர்களின் முன் குந்தியிருந்தன. பாவோ ஜென்னை படமெடுக்க சொல்லிவிட்டு அவர்களுக்கு நடுவில் போய் இருப்பவற்றிலேயே ஆகப்பெரிய தோலை பிடித்து கொண்டு நின்றார். தன்னுடைய வலது கைக்கும் மேலாக ஒரு தோலை பிடித்து கொண்டு தலை குனிந்து முகத்தில் பரிதாபமான புன்னகை வெளிப்பட பில்ஜி நின்றிருந்தார். ஜென் 2 படங்கள் எடுத்தான். பாவோ சில அடிகள் எடுத்து வைத்து பின் திரும்பி வேட்டைக்காரர்களுக்கு முன்பாக நின்றார். பேனர் புரட்சி குழுவின் பிரதிநிதி என்ற முறையிலும் இந்த பிராந்தியத்தின் இராணுவப்படை தலைவர் என்ற முறையிலும் நான் உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். இந்த ஓநாய் வேட்டையின் நாயகர்கள் நீங்கள். இன்னும் சில நாட்களில் பத்திரிகைகளில் உங்கள் புகைப்படங்கள் வெளிவரும். ஓலான் புழக்கில் நிகழ்த்தப்பட்ட இந்த ஓநாய் வேட்டையின் பொழுது எத்தனை ஓநாய்கள் ஒரே வேட்டையில் கொல்லப்பட்டிருக்கின்றன என்பதை
மக்கள் அனைவரும் பார்க்க வேண்டும் என நான் விரும்புகிறேன். புற மங்கோலிய பகுதியில் இருந்து வந்த இந்த ஓநாய்களை யுத்த குதிரைகளை கொன்று குவித்தவை. மிக கவனமாக ஒருங்கிணைக்கப்பட்டு இரும்பின் உறுதியோடும் திடத்தோடும் நாம் பழிக்கு பழி வாங்கியிருக்கிறோம். ஓலான் புலாக் அதிகாரிகளோ மேய்ப்பர்களோ சீன மாணவர்களோ அவற்றுக்கு பணியப் போவதில்லை என்பதை நிரூபித்திருக்கிறோம். அவற்றை நிர்மூலமாக்கும் பணி தொடங்கப்பட்டுவிட்டது. ஓலான் புலாக்கில் உள்ள கடைசி ஓநாய் சாகும் வரை இது ஓயாது என்பதில் நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். பாவா மேல்நோக்கி கையை உயர்த்தி தன் பேச்சை முடிக்கும் வகையில் ஓர் அறிவிப்பை வெளியிட்டார். எல்லா குள்ளநரிகளும் சாகும் வரை நாம் சண்டையை நிறுத்தப் போவதில்லை. டோர்ஜியின் குடும்பத்தார் மற்றும் சில மாணவர்களைத் தவிர மற்ற எவரிடத்தும் எவ்வித ஆதரவு குரலும் கிடைக்கவில்லை. பாவா வேட்டை குழுவினர் கலைந்து செல்லலாம் என அறிவித்தார். மக்கள் உட்கார்ந்து ஓய்வு எடுத்தபடி பட்டுவுக்காக காத்திருந்தார்கள். பாபோ தன்னுடைய கால்களை மடக்கி போட்டு தரையில் உட்கார்ந்தபடி உல்ஜியிடம் பேசினார். எல்லைப் பகுதியில் நிலைமை மிகவும் பதற்றமாக இருக்கிறது. குடிமக்கள் படை ஒன்றை உருவாக்கி பயிற்சி அளிக்கும்படி என்னுடைய மேலதிகாரிகள் என்னை வற்புறுத்துகிறார்கள். இந்த வேட்டையின் பொழுது நேருக்கு நேரான மோதலை பார்க்க கிடைத்தது நான் சற்றும் எதிர்பார்த்திராத அதிர்ஷ்டம். மேய்ச்சல் நில மங்கோலியர்கள் பிறவியிலேயே போராளிகள் என்றார் உல்ஜி. அவர்களிடம் ஆயுதத்தை கொடுங்கள். அவர்கள் சண்டையில் சேர்ந்து கொள்வார்கள். இந்த வேட்டை உங்களுக்கு இரட்டை வெற்றிகளை கொடுத்திருக்கிறது. ஓநாய்களை கொன்றது மற்றும் மக்கள் கூட்டத்தினருக்கு பயிற்சி அளித்தது என 2 சுருக்கமான அறிக்கைகளை உங்களுடைய மேல் அதிகாரிகளுக்கு அனுப்புங்கள். அவை அவர்களை திருப்திப்படுத்தும். ஜென்சென்னையும் யாங்கியையும் சீன மாணவர்கள் கூட்டமாக சூழ்ந்து கொண்டு அவர்களுடைய தோள்களை பார்த்தார்கள். மேலும் அவற்றை பொறாமையுடன் தொட்டு தடவினார்கள். வாங் ஜூன்லி என்ற மாணவன், உங்களிடம் மட்டும் இந்த நாய் இருந்திருக்காவிட்டால் மாணவர்களாகிய நாம் மிகவும் அவமானமாக நினைத்திருப்போம். மங்கோலிய தீரத்தை பார்வையிடும் கூட்டமாக நாம் இருப்பது மட்டும்தான் மிச்சமாக இருக்கும் என்று கூறினான். சீனர்களாகிய நம்மிடம் சண்டை திறன்களோ நாடோடிகளின் துணிச்சலோ இல்லை. மற்றவர்கள் நம்மை விட திறமைசாலிகளாக இருக்கும் பொழுது அவர்களிடம் இருந்து கற்றுக்கொள்வதன் மூலம் நாம் நம்மை மேம்படுத்திக் கொள்ள முடியும். மேய்ப்பர்கள் ஓநாய்களுடன் சண்டையிடும் பொழுது நாம் அவர்களுக்கு உதவும் கூட்டமாக இருக்க முடிந்ததானது நமக்கு அளிக்கப்பட்ட ஒரு பெரிய அரிய வாய்ப்பு என்றான் ஜென். மத்திய சமவெளி பகுதிகளில் நாடோடிகள் பலமுறை திடீர் படையெடுப்புகளையும் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பது வாஸ்தவமான ஒன்றுதான். ஆனால் அந்த நாட்டில் அவர்கள் ஆட்சி புரிந்த 2 முறையும் கடைசியில் நடந்தது என்னவென்றால், முன்னேறிய கலாச்சார சக்தியான சீனர்களிடம் அவர்கள் சரணடைந்து விட்டார்கள். சரிதானே நான் சொல்வது என்றான் வாங். மேய்ச்சல் நிலத்தவர் சில மகத்தான தருணங்களை கொண்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான். மற்றபடி வானத்தில் செல்லும் பறவைகளை வில்லாலும் அம்பாலும் வீழ்த்தும் திறனை தாண்டி அவர்கள் வேறேதும் செய்துவிடவில்லை. இராணுவ ரீதியான வல்லமையை மட்டுமே அவர்களால் வெளிப்படுத்த முடியும். ஜென் அவனுக்கு பதிலடி கொடுத்தான். நீங்கள் சொல்வது சரியாக இருக்கலாம். ஆனால் நீ இராணுவத்துக்கு பதிலாக நாகரீகத்தை முன்வைக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும். வரலாற்றிலேயே மிகச்சிறந்த கலாச்சாரம் இராணுவ வல்லமை இல்லாததன் விளைவாக முடிவில் துண்டு துண்டாக சிதைந்து போனது. நாகரீகம் பற்ற ஹான் மற்றும் டாங் பேரரசுகள் இராணுவ வல்லமையினாலேயே உருவாக்கப்பட்டன. உலகம் முழுவதும் எவ்வளவு மகத்தான நாகரீகங்கள் பின்தங்கிய ஆனால் இராணுவ ரீதியான வலுவான இனங்களின் கையில் சின்னாபின்னமாகியிருக்கின்றன என்பதை கொஞ்சம் நினைத்துப்பார். அவர்களுடைய எழுத்து மற்றும் பேச்சு மொழிகள் கூட அதன் விளைவாக வழக்கொழிந்து விட்டன. ஹான் நாகரீகம் பின்தங்கிய மேய்ச்சல் நில மக்களை சிதைத்து விட்டதாக நீ சொல்வது தவறு. அவர்கள் தங்களுடைய மொழியை, தங்களுடைய குல சின்ன நம்பிக்கையை மற்றும் தங்களுடைய பாரம்பரிய பழக்க வழக்கங்களை தக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள். கசகஸ்தான் நாடோடி கலாச்சாரத்திற்கு பதிலாக ரஷ்ய விவசாய மற்றும் தொழில் கலாச்சாரத்தை குருச்சேவ் புகுத்த முயற்சித்தார். என்ன நடந்தது தெரியுமா? உலகின் மகத்தான மேய்ச்சல் நிலங்களில் ஒன்று இன்று பாலைவனம் ஆகிவிட்டது. மாணவர்கள் தங்களுக்குள் மோதியபடி வேறொரு விவாதத்தை நோக்கி நகர்வதை கவனித்த மாணவியான சுன் வெஞ்சுவான் முன்வந்து பேசினாள். சரி, இது போதும். நாம் ஒருவரை ஒருவர் எப்போதாவது தான் பார்த்து கொள்கிறோம். அந்த அளவுக்கு நாம் தொலைவில் இருக்கிறோம். நாம் ஒன்று கூடியிருக்கும் இத்தருணத்தை சண்டை போட்டு வீணாக்க வேண்டாம். நீங்கள் எல்லாம் மேய்ச்சல் நிலத்துக்கு வந்து சேர்ந்ததுமே ஓநாய்களாக மாறிவிட்டீர்கள். ஒருவருக்கு ஒருவர் விடாமல் தொடர்ந்து பிராண்டி கொண்டே இருக்கிறீர்கள். அவனுடைய தோள் மீது எல்லோரும் எல்லா இடத்திலும் கை வைப்பதில் சங்கடமடைந்த எர்லாங் மெதுவாக நடக்கத் தொடங்கியது. மாணவர்களால் அழைத்து செல்லப்பட்ட பிற எந்த நாயும் எந்த ஒன்றையும் கடிக்கவில்லை என்பதால்
சுங் தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து 2 தயிர்க்கட்டிகளை எடுத்துக்கொண்டு எர்லாங்கிடம் சென்றாள். எர்லாங் நல்ல பையன். வாளை ஆட்டாமல் சத்தம் ஏதும் கொடுக்காமல் கொடூரமாக பார்த்தபடி மாணவர் குழுவை நோக்கி எர்லாங் சென்றது. பயந்து பின்வாங்கினாள் சுன். இங்கே வா என்று ஜென் கத்துவதற்குள் அது மாணவர்களை பார்த்து உருமியபடி மாணவர்களை தாக்கப் போவது போல பயமுறுத்தியது. பயந்து போன சுன் தடுமாறி அப்படியே கீழே உட்கார்ந்து விட்டாள். பிசாசே என்று கத்தியபடி யாங் மேய்ச்சல் தடியை எடுத்து அதை மிரட்டினான். ஆனால் எர்னா கழுத்தை இறுக்கி கொண்டு பின்வாங்காமல் மோதும் முனைப்பை காட்டியது. அந்த பழக்கப்படாத நாய் அப்போதுதான் 4 ஓநாய்களை கொண்டிருந்தது. இன்னமும் உக்கிரத்தோடு இருந்த அதன் ஓநாய் குணத்தை தூண்டிவிடுமோ என்று பயந்தான் யாங். தடியை உபயோகிப்பது முட்டாள்தனமானது என்பதை அறிந்த யாங் அதை கீழே போட்டான். உங்கள் இருவரையும் பார்க்க வர இதற்கு பின்பு எவருமே தயங்குவார்கள் என்றான் வாங் ஜூன்லி. இது மட்டும் அந்த ஓநாய்களை கொன்றிருக்காவிட்டால் இதன் தோலை உரித்து நான் சாப்பிட்டு விடுவேன். இது கொஞ்சம் வினோதமான நாய், ஜென் மன்னிப்பு கேட்கும் தோரணையில் சொன்னான். பெரும்பாலான அம்சங்களில் ஓநாயை கொண்டது. மனிதர்களோடு அவ்வளவு சுலபமாக ஒட்டாது. நீங்கள் அடிக்கடி வந்து போனால் அது உங்களுடன் பழக்கமாகிவிடும். மாணவர்கள் விலகி போனார்கள். ஜென் எர்லாங்கின் தலையில் தட்டினான். நீ என்ன செய்து விட்டிருக்கிறாய் பார், என்னுடைய நண்பர்களை அச்சுறுத்தி விட்டாய் என்றான் ஜென். குவிக்கப்பட்டிருந்த சரளங்களை நோக்கி சில எட்டுக்கள் எடுத்து வைத்தது எர்லாங். அவற்றின் வெளிரிய உடல்களை வெறுமனே உற்று பார்த்தது. டஜன் கணக்கிலான மற்ற நாய்கள் சற்று தள்ளி மரியாதையோடும் ஏதோ ஒருவித பயத்தோடும் அது இருந்த திசை நோக்கி வாலாட்டியபடி நின்றிருந்தன. ஆனால் பார் மட்டும் தலையை உயர்த்தியபடி அதை நோக்கி வந்தது. எர்லாங் அதன் மூக்கோடு தன் மூக்கை உரசியது. இப்போது அதற்கு மேய்ச்சல் பொறுப்பு தலைவர்கள் மற்றும் மேய்ப்பர்களின் அங்கீகாரம் கிடைத்துவிட்டது. ஆனால் எர்லாங்கின் கண்களில் எதையோ இழந்த ஏக்கம் இருப்பதை ஜென் கண்டுபிடித்தான். அவனுடைய நாயின் கழுத்தை சுற்றி வளைத்தான். அதை ஆறுதல் படுத்த அவன் அறிந்திருந்த வழி அது. பாவோ சுங்காய் பெரும்பாலான வேட்டைக்காரர்கள் கூடியிருந்த இடத்துக்கு பில்ஜியை அழைத்தார். முதியவர் அங்கு வந்து நடுவில் உட்கார்ந்து கொண்டு யுத்தத்தை விரிவாக விளக்கினார். எல்லோரும் மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பாவோ அவ்வப்போது சில கேள்விகள் கேட்கார். கடைசியாக பாவோ இந்த யுத்தம் இராணுவ பாட புத்தகத்தில் இடம்பெற வேண்டும் என்று கூறினார். போர் குதிரைகளை கொல்ல ஓநாய்கள் மேற்கொண்ட திட்ட நடவடிக்கைகளை விடவும் இது அபாரமானது. ஐயா, நீங்கள் ஒரு இராணுவ மேதை. ஜென் முன் வந்து பேசினான். செங்கிஸ்கானின் காலத்தில் இவர் இருந்திருந்தால் அவனிடம் இருந்த மகத்தான தளபதிகளான முகாலி, ஜாபே மற்றும் சபுதாய் போன்றவர்களைப் போல பில்ஜியும் அவர்களில் ஒருவராக இருந்திருப்பார். முதியவர் அந்த பாராட்டை ஒதுக்கி தள்ளினார். அந்த மங்கோலிய மகா ஞானிகளோடு என்னை ஒப்பிடாதே. தெஞ்சருக்கு கோபம் வந்துவிடும். அவர்கள் மட்டும் இல்லாது இருந்தால் இந்த மேய்ச்சல் நிலம் என்றோ பாழாகியிருக்கும். நான் ஒரு வயதான அடிமை, அவ்வளவுதான். அவர்களை பற்றி பேசிய அதே மூச்சில் என்னை பற்றி பேசக்கூடாது. கிட்டத்தட்ட மதியமாகிவிட்டது. பட்டு இன்னமும் திரும்பவில்லை. அப்போது ஒரு குதிரை அசுர வேகத்தில் ஏதோ ஒரு அவசரத்தை உணர்த்துவது போல வந்தது. புகே குதிரையில் இருந்து குதித்து மூச்சு விடாமல் உல்ஜியிடமும் பாபோவிடமும் தகவல் தெரிவித்தான். உடனடியாக வரும்படி பட்டு சொல்லச் சொன்னான். இன்று காலையில் நீங்கள் சண்டையிட்டது பாதி ஓநாய் கூட்டம்தான். மீதி பாதி விடியலுக்கு முன்பாகவே நழுவி சென்று விட்டது. மலை அடிவாரத்தில் உள்ள நாரல் பள்ளத்தாக்கிற்கு அவை சென்று விட்டிருக்கின்றன. பில்ஜி அவனை முறைத்தார். நீ சொல்வது தவறானது. புகே பதிலளித்தான். பட்டுவும் நானும் பள்ளத்தாக்கிற்குள் சென்ற பொழுது பனியில் நாங்கள் புதிய ஓநாய் தடங்களை பார்த்தோம். அநேகமாக 20 ஓநாய்களாவது இருக்கும் என பட்டு சொன்னான். அவற்றுள் குதிரைகள் மீது தாக்குதல் நிகழ்த்திய முதிய சாம்பல் ஓநாயான ஆண் தலைமையும் அடங்கும் என்று பட்டு கருதுகிறான். நாம் அந்த ஓநாயை கட்டாயம் பிடித்தாக வேண்டும் என்று பட்டு சொன்னான். உல்ஜி பாபோவை நோக்கி திரும்பி தன் அபிப்பிராயத்தை தெரிவித்தார். நாம் எல்லோருமே குதிரைகள் உட்பட நேற்று இரவில் இருந்து இந்த மதியம் வரை சாப்பிடாமல் இருக்கிறோம். மேலும் பல நாய்கள் காயமடைந்து இருக்கின்றன. எனக்கு அந்த பள்ளத்தாக்கை தெரியும். அது மிக பெரியது. ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவு கொண்டது. நம்மால் சுற்றி வளைக்க முடியாதபடி மிக மிக பெரியது. நான் சொல்கிறேன், இதை மறந்துவிடலாம். பாவோ சந்தேகத்துடன் பில்ஜியை உற்று பார்த்தார். வெளியாட்களும் சீன மாணவர்களும் நீங்கள் எப்போதுமே ஓநாய்களின் பக்கமே இருப்பீர்கள் என என்னிடம் சொன்னார்கள். நீங்கள் இதை திட்டமிடவில்லை, இல்லையா? உங்களுடைய ஆட்களும் நாய்களும் இன்னும் 20 ஓநாய்களை கூடுதலாக வளைத்திருக்க முடியாதா? அப்படி செய்திருந்தால் நாம் அவற்றை முழுவதுமாக ஒழித்து கட்டி இருக்கலாம். இல்லை, அப்படி முடியாது என்றார் உல்ஜி.
இன்று நாம் நிறைய ஓநாய்களை வளைத்து பிடித்திருக்கிறோம். அவை இன்னும் கூடுதலாக இருந்திருந்தால் நமது வளையம் பலவீனப்பட்டு இருக்கும். பாவோ பில்ஜியை திரும்பி பார்த்தார். நீங்கள் வேண்டுமென்றே அவற்றை தப்பிக்க விட்டிருக்கிறீர்கள் என்றே நான் நினைக்கிறேன். பில்ஜி பாவோவை உற்று பார்த்தார். ஓநாய்களை வளைத்து பிடிப்பது என்பது கோப்பையில் இருந்து கரண்டியால் நூடுல்ஸை எடுப்பது போன்ற விஷயமில்லை. அப்போது இருட்டாக இருந்தது. குதிரை ஓட்டிகளுக்கு இடையே கணிசமான இடைவெளிகளும் இருந்தன. சில ஓநாய்கள் தப்பிவிட்டது உண்மைதான். நீங்கள் இந்த வேட்டைக்கு தலைமை ஏற்றிருந்தால் உங்களால் ஒரு ஓநாயை கூட பிடித்திருக்க முடியாது என நான் பந்தயம் கட்டுவேன். பாபுவின் கோபம் அதிகரித்ததில் அவருடைய முகம் மாறியது. தன்னுடைய உள்ளங்கையை முஷ்டியால் குத்தினார். நம்மிடம் போதுமான ஆட்களோ நாய்களோ குதிரைகளோ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாம் இன்னும் நம்முடைய துப்பாக்கிகளை பயன்படுத்தவில்லை. இப்போது நாணல் பகுதியில் மேலும் பல ஓநாய்கள் இருப்பது தெரிய வந்திருப்பதால் அவற்றை விட்டுவிட நான் விரும்பவில்லை. இந்த வேட்டைக்கு நானே தலைமையேற்கிறேன். சரிவின் மேலாக சில அடிகள் குதிரையில் சென்ற பாபு, தோழர்களே, நாணல் பள்ளத்தாக்கில் இன்னொரு ஓநாய் கூட்டம் இருப்பது தெரிய வந்துள்ளது. உங்களில் பலருக்கு இன்னமும் தோள்கள் கிடைக்கவில்லை இல்லையா? குறிப்பாக மாணவர்களாகிய உங்களுக்கு முன்னடியில் உங்களை சேர்க்கவில்லை என்ற குறை இருக்கிறது இல்லையா? சரி, இம்முறை நீங்கள்தான் முன்னிற்கப் போகிறீர்கள். தோழர்களே, களைப்பிலிருந்து நம்மால் விடுபட முடியும் என்பதை நாம் நிரூபிப்போம். நம்முடைய போராட்ட உத்வேகத்தை தக்க வைத்துக் கொண்டு இந்த படுகொலையை போன்ற மற்றொன்றை மேற்கொள்வோம். மாணவர்களில் பலருக்கும் வேட்டைக்காரர்களில் சிலருக்கும் இதில் ஆர்வம் ஏற்பட்டது. இதுதான் என்னுடைய திட்டம் என பாவோ உரத்த குரலில் சொன்னார். இதற்கு குறைந்த அளவு சக்தி இருந்தால் போதும். நாம் பள்ளத்தாக்கை சுற்றி சூழ்ந்து அதற்கு நெருப்பு வைத்து அவற்றை வெளியேற்றுவோம். பிறகு துப்பாக்கியால் அவற்றை தேவையான வெடிமருந்தை மட்டும் பயன்படுத்தி சுட்டு தள்ளுவோம். மேய்ப்பர்களும் வேட்டைக்காரர்களும் அதிர்ச்சியடைந்தார்கள். அவர்களை பொறுத்தவரை புல்லுக்கு நெருப்பிடுவது புனிதமற்ற செயல். புல்லை எரிப்பது சொர்க்கத்தின் விதிகளை மீறும் செயல் என்றார் பில்ஜி. டெஞ்சரின் முகத்தை அது கருக்கிவிடும். அது எங்களை எப்படியெல்லாம் பாதிக்கும் தெரியுமா? நதிகள் கருப்பாகிவிடும். நீர் தெய்வங்கள் எங்களுக்கு குடிக்க எதுவும் இல்லாமல் செய்துவிடுவார்கள். எங்களுடைய தொன்மையான சமய நம்பிக்கைகள் இங்கு நெருப்பு வைக்க அனுமதிப்பதில்லை. கடந்த காலத்தில் மேய்ச்சல் நிலத்தில் ஒருவன் நெருப்பு வைத்தால் அவனுடைய முழு குடும்பத்தாரையும் எங்களுடைய மகத்தான கான் வாரிசுகள் கொன்று விடுவார்கள். இன்றைய அரசாங்கம் கூட இச்செயலை அனுமதிப்பது இல்லை. கஸ்மாயின் முகம் கோபத்தில் சிவந்து விட்டிருந்தது. மேய்ச்சல் நிலத்தில் நெருப்புதான் மிக கொடூரமானது. ஒரு குழந்தை நெருப்போடு விளையாடுவதை நாங்கள் பார்த்தால் அதனுடைய பின்புறம் வீங்கும் அளவுக்கு அடிக்காமல் நாங்கள் விடமாட்டோம். இப்போது நீங்கள் நெருப்பை வைத்தால் இதற்கு பின் நெருப்போடு விளையாடும் சிறுவர்கள் பிரதிநிதி பாவோவிடமிருந்து கற்றுக்கொண்டதாக சொல்வார்கள். லாம்ஜாவின் தடிமனான கழுத்து புடைத்தது. பழைய காலங்களில் ஹேண்ட் இராணுவத்தினர் நம்முடைய மேய்ச்சல் நிலங்களை எரித்தார்கள். அவர்கள் செய்த செயல்களிலேயே மிக குரூரமானது அது. பின்னர் அவர்கள் கூட அதை செய்யவே இல்லை. ஒரு மங்கோலியனால் எப்படி தன் சொந்த தொன்மையான மேய்ச்சல் நிலத்துக்கு நெருப்பு வைக்க முடியும்? பிரதிநிதி பாபு, நீங்கள் ஒரு மங்கோலியன் தானே? அல்லது அப்படி இல்லையா? இப்போது தரையில் பனி இருக்கிறது. அதாவது தீப்பிடிக்கும் காலம் இன்னும் வரவில்லை. ஆனால் இப்போது நாம் நெருப்பு வைத்தால் எதிர்காலத்தில் தடுப்பு நடவடிக்கை மிகவும் சிரமமானதாக மாறிவிடும். மேலும் ஓநாய்களின் உடல்கள் எரிந்து தோள்களும் பாழாகிவிடும் என்றான் சஞ்சய். லாசுருங் தன் அபிப்பிராயத்தை தெரிவித்தான். ஓநாய்களை எரிப்பது அற்பமான குரூரமான செயல். காற்றில் துருவாடை நிரம்பி தொற்று நோய்களை பரவச் செய்யும். எங்களுடைய வளர்ப்பு மிருகங்கள் சாக நேரிடும். ஜாங் ஜியோன் சொன்னான். குதிரை மேய்ப்பர்களாகிய நாங்கள் ஓநாய்களோடு சண்டையிடுவதற்காக வந்தோம். ஒரு இரவும் பகலும் எங்களுடைய மந்தையில் இருந்து நாங்கள் விலகி இருக்கிறோம். இப்போது நாங்கள் அங்கு திரும்பி போகாவிட்டால் ஓநாய்கள் அங்கு நம்மை ஏமாற்றிவிட்டு போய்விடும். எங்கள் குதிரைகளுடன் நாங்கள் போயாக வேண்டும். ஏதாவது நடந்தால் அதற்கு நான் பொறுப்பில்லை. அமைதியாக இருங்கள், பாவோ சுங்காய் சத்தமிட்டார். எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக இருங்கள். நாம் ஓநாய்களை கொல்வதன் மூலம் ஒரு அழிவு சக்தியை ஒழிக்கப் போகிறோம். அதன் மூலம் தேசிய சொத்துக்களை பாதுகாக்கப் போகிறோம். சரியான தாக்குதலே மிக சிறந்த பாதுகாப்பு. ஓநாய்கள் நம்மை ஏமாற்றாமல் இருப்பதற்கான ஒரே வழி அவற்றை ஒழித்து கட்டுவதுதான். இதை நாம் தோள்களுக்காக செய்யவில்லை. தோள்கள் கருகி ஓநாய்கள் செத்தாலும் அது வெற்றிதான். நான் இறந்த ஓநாய் உடல்களில் மேலும் ஒரு குவியலை பார்க்க விரும்புகிறேன். இன்னமும் கொஞ்சம் படங்கள் எடுக்க வேண்டும். நம்முடைய மகத்தான சாதனையை மேல் அதிகாரிகள் பார்க்க வேண்டும். நாம் எல்லோரும் இப்போது போகலாம். லாம்ஜாவின் ஓநாய் கண்களில் கொலை வெறி வெளிப்பட்டது.
உங்கள் விருப்பப்படி ஏற்பாடுகளை செய்யுங்கள். நான் வரவில்லை. என்னுடைய குதிரைகளை நான் பார்க்க வேண்டும். மேய்ப்பர்கள் பலரும் நாங்கள் திரும்பி போகிறோம் என்றார்கள். தன்னுடைய சாட்டையை காற்றில் சுழற்றியபடி பாவோ உருமினார். இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ள மறுப்பவர்களை நான் வேலையில் இருந்து நீக்கிவிடுவேன். இது உங்களுடைய துணையாளர்களுக்கும் பொருந்தும். பில்ஜி உல்ஜியை ஒருமுறை பார்த்துவிட்டு வேறு வழி இல்லாமல் தன் கைகளை ஆட்டி எல்லோரையும் அமைதிப்படுத்தினார். போதும் இந்த சண்டை. இந்த வேட்டையை நான் தான் வழிநடத்தினேன். அதனால் என்னுடைய வார்த்தையே முடிவானது. ஒவ்வொரு மந்தைக்கும் ஒருவர் திரும்பிச் செல்லட்டும். மற்றவர்கள் பிரதிநிதி பாவோவுடன் செல்வார்கள். விவாதம் இத்துடன் முடிந்தது. ஜாங் ஜியோனிடம் லாம்ஜாவ் சொன்னான், நான் மேய்ச்சலை பார்த்து கொள்கிறேன். இது முடிந்ததும் நீ வீட்டுக்கு போய் 2 நாளைக்கு ஓய்வெடு. அவன் 8 அல்லது 9 குதிரை மேய்ப்பாளர்களோடு திரும்பிச் சென்றான். வேட்டை குழுவினர் 3 மலைமேடுகளை கடந்து பறந்து விரிந்திருந்த நாணல் பகுதியை அடைந்தார்கள். பனியால் சூழ்ந்திருந்த அப்பகுதி வெண்தங்கம் போல காணப்பட்டது. பாபோ சுங்காயுடன் துணையாக சென்ற வாங் ஜூன்லி மற்றும் 5-6 மாணவர்கள் ஓநாய்களை எரித்து கொள்ள தோதான இடம்தான் என உறுதியளித்தார்கள். நாணல்களில் இருந்து வெளிப்பட்ட பட்டு பாவோ மற்றும் உல்ஜியை நோக்கி குதிரையில் சென்றான். இது ஒரு மிகப்பெரிய கூட்டம். அவை இன்னும் அதற்குள் தான் இருக்கின்றன. தன்னுடைய சாட்டையால் நாணல்வெளியை சுட்டிக்காட்டி பாவோ பேசினார். பிரிவின் தலைவர்களை கேளுங்கள். 1வது பிரிவு கிழக்கிலும், 2வது பிரிவு மேற்கிலும், 3வது பிரிவு வடக்கிலும், 4வது பிரிவு தெற்கிலும் என வளையமாக பொறுப்பேற்க வேண்டும். தெற்கு பகுதியினர் முதலில் அங்கே நெருப்பு வைக்க வேண்டும். மற்ற 3 பிரிவினரும் தெற்கில் புகை கிளம்புவதை பார்த்ததும் தங்கள் பகுதிகளில் நெருப்பு வைக்க வேண்டும். பின்னர் அனைவரும் நாய்கள் உட்பட வளையத்தின் வெளி விளிம்பில் காத்திருக்க வேண்டும். ஓநாய்கள் வெளிப்பட்டதும் நாய்களை ஓடவிடுங்கள். நீங்கள் சுடத் தொடங்குங்கள். 4வது பிரிவைச் சேர்ந்த மாணவர்கள் மேய்ப்பர்கள் பின்தொடர தங்கள் குதிரைகளின் உரிய இடத்திற்கு சென்றார்கள். மற்ற பிரிவினரும் திரும்பி அவரவருக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிகளை நோக்கி சென்றார்கள். பில்ஜியும் அவரை பின்தொடர்ந்து ஜென்னும் நாணல் பகுதிகளை சோதித்து பார்க்க சென்றார்கள். இயற்கையான நிகழும் தீ விபத்துக்கள் பல ஆண்டுகளாக நிகழாததால் நாணல்கள் 2 ஆள் உயரத்திற்கு வளர்ந்திருந்தன. தரையை 2 அடி கணத்துக்கு நாணல் சித்தைகள் மூடியிருந்தன. நாம் இங்கு வந்திருக்கிறோம் என்பது ஓநாய்களுக்கு தெரியும். ஆனால் அவை பயப்படவில்லை என்றார் முதியவர். நாணல்கள் மிக அடர்த்தியாக இருப்பதால் நாய்களால் எந்த ஆபத்தும் ஏற்படாது. சுருக்கு கயிற்று தடிகளும் பிரயோஜனப்படாது. தரையின் அடியில் வளர்ந்திருக்கும் செடிகள் மீது குதிரைகளின் குளம்படிகள் படும்பொழுது கேட்கும் சத்தத்தில் இருந்து நாம் எங்கிருக்கிறோம் என்பது அவற்றுக்கு துல்லியமாக தெரியும். அவை சுலபமாக வெளியேறி செல்வதற்கான நிறைய பாதைகள் இருக்கின்றன. பனிக்காலத்திலும் இலையுதிர் காலத்திலும் அவற்றின் பிராந்தியம் இது. அவற்றின் புகலிடம். ஓலோன் புலாக் ஓநாய்கள் இயற்கையாக மூழும் தீயை பார்த்திருக்கின்றன. ஆனால் மனிதர்களால் நெருப்பு வைக்கப்படுவது அவை அறியாதது. இப்படியான ஒன்று இதற்கு முன்னர் எப்போதுமே நிகழ்ந்தது இல்லை. வெளி ஆட்களான உங்களுக்கு விதவிதமான யோசனைகள் தோன்றுகின்றன. குறிப்பாக இது மிகவும் குரூரமானது. இந்த ஓநாய் கூட்டம் அழிந்துவிடும். தீ மூட்டுங்கள். யாரோ ஒருவர் அமைதியை குலைத்தபடி கத்தினார். தீ மூட்டுங்கள். பில்ஜியின் குதிரை கடிவாளத்தை பற்றியபடி நாணல் காட்டை விட்டு அவசரமாக ஜென் வெளியேறினான். தென்கிழக்கு மூலையில் கரும் புகை எழுந்தது. பிறகு கிழக்கு, மேற்கு, வடக்கு பகுதிகளில் விண்ணை நோக்கி நெருப்பு கிளம்பியது. மிகவும் அடர்த்தியான காய்ந்த நாணலை நெருப்பு தீண்டிய பொழுது தீ பெரும் பரப்பில் பரவியது. அடர்த்தியான புகை உயர்ந்து எழுந்து விண்ணை நோக்கி சென்றது. பல ஏக்கர் பரப்பிலான காய்ந்த நாணல் நெருப்பு கடலாக மாறிவிட்டிருந்தது. ஒரு சரிவின் மேலிருந்து கீழே பார்த்து கொண்டிருந்த பாவோ சுங்காய் பரவசமடைந்தார். மேற்கு மூலையில் புகையின் நடுவே பில்ஜி குதிரையில் இருந்து இறங்கி கிழக்கு நோக்கி மண்டியிட்டார். அவருடைய முகத்தை கண்ணீர் நனைத்தது. ஏதோ பிரார்த்தனை செய்வது போல முணுமுணுத்தார். ஜென்னுக்கு தெளிவாக கேட்காவிட்டாலும் முதியவர் என்ன சொல்கிறார் என்பது அவனுக்கு தெரிந்திருந்தது. திடீர் என காற்று திசை மாறி அடர்ந்த கரும்புகையும் நெருப்பும் முதியவரின் பக்கமாக திரும்பியது. ஜென்னும் யாங்கும் உடனடியாக அவரை தரையில் இருந்து தூக்கி கொண்டு பனி மூடியிருந்த மலை பக்கமாக ஓடினர். முதியவரின் முகம் புகை படிந்து கருத்து இருந்தது. அவருடைய கண்ணீரும் அவ்வாறே இருந்தது. ஜென் அவரை கூர்ந்து பார்த்தான். அவர்களுக்கு இடையே அமைதியான ஆத்மார்த்தமான அலைவரிசை ஒன்று உருவாகி இருப்பதாக அவனுக்கு சட்டென தோன்றியது. அதே சமயம் அச்சமூட்டக்கூடியது எனினும் பயபக்தியுடன் போற்றக்கூடிய ஓநாய்க்குல சின்னம் மேலெழுந்து
மங்கோலிய மக்களின் உறுதி வாய்ந்த ஆன்மாக்களை தன்னோடு எடுத்துக்கொள்ளும் என அவன் கற்பனை செய்தான். காற்றினால் எடுத்துச் செல்லப்பட்ட நெருப்பு அலைகள் நாணலை எரித்து சாம்பலாக்கின. பிற்பகல் வரை கோப ஆவேசத்துடன் எரிந்த நெருப்பு அவ்வெளியை பால் நிலமாக்கியது. கடைசியாக தவிர்க்க முடியாதபடி நெருப்பு அணைந்தது. பரந்த கருமையான நிலவெளி விருந்து கிடந்தது. ஏக்கர் கணக்கில் கரும்பனி காணப்பட்டது. ஆனால் நாய்களும் துப்பாக்கிகளும் இன்னமும் சத்தமின்றி இருந்தன. காற்றில் புகை அடித்துச் செல்லப்பட்ட பிறகு குளிர் தங்கியது. ஒவ்வொருவரும் ஒரு வரிசையில் அமைந்து யுத்த களத்தை கூட்டி பெருக்கி எத்தனை ஓநாய்கள் இறந்து கிடக்கின்றன என்று பார்க்கச் சொல்லி பாபோ உத்தரவிட்டார். அவர்கள் 20க்கும் மேற்பட்டவற்றை கண்டுபிடிக்க கூடும் என ஒருவர் கணக்கிட்டார். காளை வேட்டையை விட கூடுதலாக இருக்கும் என இன்னொருவர் ஆருடம் சொன்னார். அங்கு எவ்வளவு இருக்கின்றன என்பது பற்றி எனக்கு அக்கறையில்லை. அவை எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை. அடையாளம் தெரியாதபடி கிடந்தாலும் சரிதான் என்றார் பாபு. இவை சில தோள்களுக்காக மேற்கொள்ளப்பட்டது இல்லை. ஓநாய்களை கொல்வதன் மூலம் பேரழிவை நாம் அகற்றுகிறோம் என்றார் பாபு. அந்த வரிசையின் ஒரு ஓரத்தில் இருந்து ஜென்சன் பில்ஜியிடம் மெதுவாக கேட்டான். எத்தனை விலங்குகள் கருகிவிட்டிருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? மங்கோலியர்களாகிய நாங்கள் பெரிய அளவுக்கு பயப்படுவது நெருப்புக்குத்தான். அப்படி இருக்கையில் எவ்வளவு ஓநாய்களை கொன்றிருக்கும் என்று எனக்கு எப்படி தெரியும்? அவர்கள் வரிசையோடு சேர்ந்தும் நிதானமாகவும் நகர்ந்தபடி சாம்பல்களுக்கு இடையே தேடினர். அவர்கள் உயர்ந்த குவியலை கடக்கும் போது எல்லாம் பதட்டத்துடன் தங்களுடைய சுருக்கு கயிற்று தடிகளால் நோண்டினர். அங்கு எதுவும் இல்லாததை அறிந்ததும் முதியவரிடம் இருந்து நிம்மதி பெருமூச்சு வெளிப்படும். காற்று நின்றுவிட்டிருந்தது. ஆனால் குதிரை குழம்புகளால் சாம்பல் கிளறப்பட்டு மேலெழுந்து மக்களின் கண்களில் நீரை வரவழைத்தது. குதிரைகளும் நாய்களும் இருமின. தீ கங்குகளோடு இருந்த சாம்பலை மிதிக்க நேரிட்ட போதெல்லாம் நாய்கள் வழியில் குதித்தன. பாதி அளவுக்கு மேல் கூட்டி பெருக்கிவிட்ட போதிலும் எதுவுமே அகப்படவில்லை. பாவா சுங்காய் படபடப்போடு காணப்பட்டார். மெதுவாக தேடுங்கள் என அவர் கத்தினார். வேகத்தை குறையுங்கள். ஒரு சாம்பல் குவியலை கூட விட்டுவிடாதீர்கள். பில்ஜியின் முகத்தில் இருந்து கவலை மறையத் தொடங்கியது. ஓநாய்கள் தப்பிச் சென்று விட்டதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? ஜென் மெதுவாக கேட்டான். அப்படியாகத்தான் இருக்கும். இல்லை என்றால் இதற்குள் ஒன்றாவது தட்டுப்பட்டிருக்கும். டெஞ்சர் அவற்றுக்கு உதவியிருக்கும். முதியவர் நம்பிக்கையோடு பதிலளித்தார். தூரத்தில் இருந்து கேட்ட சத்தம் அவர்களுடைய உரையாடலை தடுத்தது. இங்கு ஒரு ஓநாய் செத்து கிடக்கிறது. அதை பார்ப்பதற்காக ஜென்னும் முதியவரும் அங்கு தங்கள் குதிரைகளில் விரைந்த பொழுது முதியவரின் முகம் வாடியிருந்தது. மற்றவர்களும் அங்கு வந்து கூடினார்கள். பாவோ மத்தியில் இருந்தார். அவர் பரவசத்தோடு பில்ஜியை அணுகி சரளத்தை அடையாளம் காணும்படி கேட்டுக்கொண்டார். அது தரையில் அடையாளம் காண முடியாதபடி எரிந்து சுருண்டு கிடந்தது. அதன் உடம்பில் இருந்து கெட்ட வாடை வெளியேறி கொண்டிருந்தது. எல்லோரும் ஒரே சமயத்தில் பேசிக்கொண்டிருந்தார்கள். நெருப்பு வைத்தது வேலை செய்துவிட்டது என்று துளருடன் சொன்னான் வாங் ஜூன்லி. நாம் ஒன்றை கண்டுபிடித்து விட்டோம். மற்றது எல்லாம் இங்குதான் எங்காவது கிடக்கும். பிறகு லாசருங் பேசினான். இது ஓநாய் இல்லை. இது ரொம்பவும் சின்னதாயிருக்கிறது. தீயில் சுருங்கி இருக்கும். இருந்தாலும் சின்னதுதான் என்றார் பாபு. வாங் தலையசைத்தான். சின்ன ஓநாயாக இருக்கும். பில்ஜி குதிரையில் இருந்து இறங்கி அவருடைய மேய்ச்சல் தடியால் சரளத்தை திருப்பி போட்டார். எல்லா முடியும் எரிந்து போயிருந்தன. இது ஓநாய் இல்லை. சின்ன ஓநாய் கூட கிடையாது. பாவோ சந்தேகத்துடன் முதியவரை உற்று பார்த்தார். எப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டார். இதன் வாயை பாருங்கள். ஓநாயின் பற்கள் நாய்களை விடவும் நீளமானவை, கூர்மையானவை. நீங்கள் என்னை நம்பாவிட்டால் படம் எடுத்து அனுப்புங்கள். உங்களுடைய மேல் அதிகாரிகள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்க்கலாம். ஓநாயை பற்றி கொஞ்சமாவது தெரிந்த ஒருவருக்கு நீங்கள் நாயை ஓநாய் என்று கூறி பொய்யான தகவல் அனுப்பியிருப்பது தெரிந்துவிடும். பதற்றம் அடைந்த பாபு, இங்கு ஒரு குறி போட்டு வையுங்கள். மேலும் ஏதாவது கிடைக்கும் பொழுது இது ஓநாயா நாயா என்பது தெரிந்துவிடும். முதியவர் சோகத்துடன் கீழே குனிந்தார். இந்த கிழட்டு நாய்க்கு தன் கதை முடிந்துவிட்டது தெரிந்து இங்கே வந்து செத்து போய்விட்டது. ஓநாய்கள் இதை முதலில் பார்க்காமல் போனதுதான் பரிதாபம். தொடர்ந்து தேடுங்கள், பாபு வேண்டினார். நேர் வரிசையில் கூட்டி பெருக்குங்கள். அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு சாம்பல் குவியலையும் சோதனை செய்தார்கள். எதுவும் தட்டுப்படவில்லை. மாணவர்களில் பலர் பொறுமை இழக்கத் தொடங்கினர். வேட்டைக்காரர்கள் அனுபவம் மிக்கவர்கள் என்றாலும் நெருப்பு முறை பற்றி அவர்கள் ஏதும் அறிந்திராததால் ஒருவேளை பட்டு தவறான தகவல் கொடுத்து விட்டானோ என்று ஆச்சரியப்பட்டார்கள். பட்டுவை நோக்கி கேள்விகள் கிளம்பியதும் அவன்,
தலைவர் மாவோவின் மீதும் டெஞ்சரின் மீதும் ஆணையாக சொல்கிறேன். புகேயும் நானும் அவற்றை பார்த்தோம். நீங்கள் எல்லாம் அவற்றின் தடங்களை பார்த்தீர்கள் இல்லையா என்று கூறினான். இது விசித்திரமாக இருக்கிறது என்றார் பாபு. அவை தங்கள் சிறகுகளை விரித்து பறந்து சென்றிருக்காது என்பது எனக்கு தெரியும். பில்ஜி புன்னகைத்தார். ஓநாய்கள் பறக்கக்கூடியவை என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நான் நினைத்தேன். அவை அற்புதமான விலங்குகள். பறப்பதற்கு அவற்றுக்கு சிறகுகள் கூட தேவையில்லை. பாவா கோபமாக கேட்டார். அப்படியானால் இன்று காலையில் நம்மால் எப்படி அவ்வளவு ஓநாய்களை கொள்ள முடிந்தது? குதிரை படுகொலைக்கான பரிகாரம் அது. கூடுதலாக கொள்வதற்கு டெஞ்சர் அனுமதிக்காது. அது நியாயமற்றதும் கூட. பாவோ அவருடைய பேச்சை இடைமறித்தார். டெஞ்சர் அது இது என்று பேசியதெல்லாம் போதும். 4 பழமைகளில் அதுவும் ஒன்று. அவர் திரும்பினார். பரவலாக சென்று வேலையை முடியுங்கள் என்று உத்தரவிட்டார். கிட்டத்தட்ட அதே நேரத்தில் 2 குதிரை மேய்ப்பர்கள் சத்தம் போட்டார்கள். மோசமான செய்தி, 2 காளைகள் இங்கே எரிந்து கிடக்கின்றன. எல்லோரும் அதை பார்ப்பதற்காக அங்கு விரைந்தார்கள். மேய்ப்பர்களும் வேட்டைக்காரர்களும் பதற்றத்தில் இருந்தார்கள். புகே என அழைக்கப்படும் காளைகள் மிகவும் சுதந்திரமாக எவ்வித கவலையும் இன்றி திரிபவை. மேய்ச்சல் நிலத்தில் பெரிதும் மதிக்கப்பட்டு வளர்க்கப்படும் ஆண் விலங்குகள் அவை. அனுபவமிக்க மாடு மேய்ப்பாளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பொலி காளைகளாக வளர்க்கப்படுபவை. அவை உரிய பருவத்தை அடைந்ததும் கோடைக்கால மாதங்களைத் தவிர அவை இடம் விட்டு இடம் சென்று இனப்பெருக்கத்தில் ஈடுபடும். அப்போது அவை தம் மந்தையை விட்டு பிரிந்து மேய்ச்சல் நிலத்தில் மிகவும் சுதந்திரமாக அலைந்து திரியும். அவற்றை மேய்க்கவோ அவற்றுக்கு தீனி போடவோ எவரும் தேவையில்லை. அவை பெரிதாகவும் சதைப்பிடிப்புடனும் வலுவாகவும் காணப்படுபவை. தடித்த கழுத்துகளோடு மகத்தான ஆற்றலும் கொண்டவை. அவற்றின் முகங்கள் சுருள் முடில்களால் நிரம்பியிருக்கும். குட்டையான தடிமனான மிகவும் கூரான அவற்றின் கொம்புகள் நெருக்கமான சண்டைக்கு கச்சிதமான ஆயுதங்கள். மேய்ச்சல் நிலத்தின் வலிமையான கொள்ளைக்காரர்களான ஓநாய்கள் கூட அவை கூட்டமாக பயணம் செய்யும் போது கூட இந்த காளைகளை கண்டால் விலகிச் சென்றுவிடும். இந்த காளைகளின் தடித்த தோள்களுக்கு முன் அவற்றின் கூரிய பற்கள் பயனற்றவை. இவற்றை வெல்லக்கூடிய வலிமை அவற்றுக்கு கிடையாது. அதனால் இந்த பொலி காளைகளுக்கு இயற்கையான எந்த விரோதிகளும் கிடையாது. பொதுவாக அவை ஜோடியாகத்தான் பயணம் செய்யும். பகலில் 2ம் சேர்ந்து அருமையான புல்லை மேயும். இரவில் வாளோடு வாள் ஒட்டி இருக்க படுத்து உறங்கும். பலம், ஆற்றல், ஆண்மை, தைரியம், சுதந்திரம் மற்றும் நற்பலன் ஆகியவற்றின் குறியீடுகளாக அவைகள் திகழ்ந்தன. மேய்ச்சல் நிலத்தினர் அவற்றை அதீத சக்திகளாக பன்னெடும் காலமாக கருதி வருகின்றனர். ஆடு மாடுகளின் வளத்துக்கான ஒரு குறியீடாக அவற்றின் ஆரோக்கியம் கருதப்பட்டது. ஒரு பொலிக்காளை நோய்வாய்ப்பட்டால் அது அழிவை முன்னுரைப்பதாகும். இத்தகைய காளைகள் மிக குறைவாகவே இருப்பதால் பல கால்நடை பண்ணைகளுக்கு 1 என்பதாகவே இவை இருப்பதால் அவற்றுள் 2 மூட்டப்பட்ட பெரும் தீயில் மாண்டு போன செய்தியானது மேய்ப்பர்களை நிலைகுலையச் செய்தது. தங்களுக்கு பிரியமான ஒருவரின் மரணச் செய்தியை கேள்விப்பட்டதைப் போல அவர்கள் மிகவும் வேதனைப்பட்டனர். மேய்ப்பர்கள் குதிரைகளில் இருந்து இறங்கி அந்த 2 மிகப்பெரிய சரளங்களை சுற்றி அமைதியாக நின்றனர். எரிந்த நிலத்தில் அவற்றின் கால்கள் விரைத்து பிளந்து கிடந்தன. அவற்றின் தடித்த தோள்கள் கரும் கொப்புளங்களால் நிறைந்திருந்தன. அவற்றின் வெடிப்புகளில் இருந்து மஞ்சள் நிற எண்ணெய் கொழுப்பாக வெளியேறி கொண்டிருந்தது. அவற்றின் கண்கள் கருப்பு பல்புகளைப் போல காணப்பட்டன. நாக்குகள் எவ்வளவு வெளியில் நீட்டிக் கொண்டிருக்க முடியுமோ அந்த அளவு நீட்டிக் கொண்டிருந்தன. மாடு மேய்ப்பவர்களும் பெண்களும் அவற்றின் கொம்புகளை வைத்து அடையாளம் தெரிந்து கொண்டனர். கூட்டத்தினரிடையே கோபம் கொப்பளித்தது. இது மன்னிக்க முடியாதது என்றாள் கஸ்மாய். நம்முடைய உற்பத்தி பிரிவில் இவையே மிகச்சிறந்த காளைகள். நம்முடைய மந்தையில் பாதி இவற்றால் உருவானதுதான். ஆனால் நீங்கள் அவற்றை எரித்து விட்டீர்கள். எங்களுடைய மேய்ச்சல் நிலத்தை அழிக்கும் கைங்கரியத்தை நீங்கள் நன்றாகவே செய்கிறீர்கள். அவை 2ம் மங்கோலிய காளைகளிலேயே மிகவும் அருமையானவை. நாங்கள் அவற்றை செங்காளைகள் என்று அழைப்போம் என்றார் பில்ஜி. அவற்றோடு இனப்பெருக்கத்தில் ஈடுபட்ட பசுக்கள் நிறைய பால் கொடுக்கும். அவற்றின் கன்றுகள் மிகுந்த இறைச்சி கொண்டவை, ஆகச் சிறந்தவை. இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என கேட்டு நான் மேலிடத்துக்கு அறிக்கை அனுப்புவேன். அவர்களை இந்த இடத்துக்கு வரவைத்து அவர்களை இதை பார்க்கும்படி செய்வேன். ஓநாய்கள் ஏற்படுத்தும் இழப்புகளை விட மிக மிக அதிகமானது மனிதர்கள் நிகழ்த்தும் பேரழிவு. சில வருடங்களுக்கு முன்பு மங்கோலிய கூட்டமைப்பின் வளர்ப்பு மிருகங்களுக்கான அரசியல் அமைப்பு இவ்விரு காளைகளையும் விரும்பி கேட்டது.
நாங்கள் இவற்றை பிரிய மனம் இன்றி இவற்றுக்கு பதிலாக இவற்றின் மூலமாக பிறந்த 2 இளம் காளைகளை கொடுத்தோம். இது மிக மிக மோசமான இழப்பு. நாணல்கள் காற்றுக்கு மறைவாக இருக்கும் என்பதால் காளைகள் இங்கே வந்து தூங்கியிருக்கின்றன. கடைசியில் தீயில் எரிந்து இறந்துவிட்டன என்றான் லாசரு. எங்களுடைய வரலாற்றில் ஒருவர் மேய்ச்சல் நிலத்தில் கால்நடைகளை எரித்து கொன்றது என்பது இதுவே முதல் முறை. டெஞ்சருக்கு பணிய மறுப்பவர் எவரும் அதன் விளைவுகளை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். திடீர் என ஆவேசம் அடைந்தவராக பாவோ சுங்காய் பேசினார். இந்த 2 காளைகளின் மரணத்துக்கும் ஓநாய்கள் விலை கொடுத்து ஆக வேண்டும். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலையில்லை. ஊலான் புலாக்கில் உள்ள எல்லா ஓநாய்களையும் கொன்று முடிக்கும் வரை நான் ஓயமாட்டேன். சூரியன் அஸ்தமனமாகிவிட்டிருந்தது. முன்பனிக்கால குளிர் ஒரு வலையைப் போல நிலத்தின் மீது பரவியிருந்தது. மக்களும் குதிரைகளும் நாய்களும் பசியோடும் களைப்போடும் குளிரோடும் தங்களுடைய முகாமுக்கு சோகமாக திரும்பினார்கள். சாம்பல் நிற ஓநாய் அரசன் எப்படி தன்னுடைய கூட்டத்தோடு நெருப்பில் இருந்தும் மனித வளையத்தில் இருந்தும் வெளியேறியது என்று எவருக்கும் புரியவில்லை. வெவ்வேறு அபிப்பிராயங்களை தெரிவித்து அவர்கள் பேசியபடியே இருந்தார்கள். ஆனால் எல்லோருமே ஓநாய்கள் பாதுகாப்பாக பறந்து போய்விட்டன என நம்பினார்கள். இந்த சுற்றி வளைப்பு வளையத்தில் அடிப்படையான குறைபாடு இருந்தது என்றார் உல்ஜி. உரிய இடத்தை அடைவதற்கு முன்பாகவே மக்களும் நாய்களும் அதிக கூச்சலை வெளிப்படுத்திவிட்டார்கள். நெருப்பு வைக்கப்படுவதற்கு முன்பாகவே சாம்பல் ஓநாய் தன் கூட்டத்தோடு வெளியேறிவிட்டது. இப்போது குதிரை மேய்ப்பர்கள் தங்களுடைய மந்தையை நோக்கி படபடப்புடன் விரைந்தார்கள். தங்களுடைய ஓநாய் குட்டி பற்றிய கவலையோடு இருந்த ஜென்சன்னும் யாங்கியும் ஜாங் ஜியோனையும் காவோ ஜியான்சோங்கையும் பார்த்து வேட்டை குழுவிடம் இருந்து விலகி தங்களோடு சேர்ந்து குறுக்கு பாதையில் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக முகாமுக்கு வருகும்படி சைகை செய்தனர். அவர்கள் சென்று கொண்டிருந்த பொழுது யாங்கி, நாம் கிளம்புவதற்கு முன்பு நன்றாக வேக வைத்த 2 ஆட்டு இறைச்சி துண்டுகளை அதற்கு நான் போட்டுவிட்டு வந்தேன். ஆனால் இறைச்சி துண்டை சாப்பிடும் அளவுக்கு இப்போது அது தயாராகிவிட்டிருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. இன்னும் 1 மாதத்துக்காவது அது பால் குடிக்காது என்றான் டோர்ஜி. தீனியால் அதை திணறடிக்காதே என்றான் ஜென். நேற்று இரவே அது நிறைய சாப்பிட்டு விட்டது. அதன் வயிறு உப்பி போயிருந்தது. அது இறைச்சியை சாப்பிடாவிட்டாலும் பட்டினியாய் இருக்காது. ஆனால் என்னுடைய கவலையெல்லாம் அங்கு எவ்வித பாதுகாவலும் இல்லாமல் நாள் முழுக்க நாம் அவற்றை விட்டு வெளியே இருந்திருக்கிறோம் என்பதுதான். ஒருவேளை அதன் அம்மா அதை பார்த்து விட்டிருந்தால்? அவர்கள் முகாமை வந்தடைந்த பொழுது நள்ளிரவாகிவிட்டது. எர்லாங்கும் எல்லோவும் காலியாக இருந்த தீவன தொட்டி முன்பு தங்களுடைய உணவுக்காக காத்து கொண்டிருந்தன. ஜென் குதிரையை விட்டு இறங்கி இறைச்சியுடன் கூடிய சில எலும்பு துண்டுகளை நாய்களுக்கு கொடுத்தான். ஜாங்கும் காவோவும் குடிலுக்குள் சென்று கை கால் முகம் கழுவிவிட்டு தேநீருக்காக தண்ணீரை கொதிக்க வைத்தார்கள். ஜென்னும் யாங்கும் ஓநாய்க்குட்டியின் குழியை நோக்கி ஓடிச் சென்று அதன் மேல் இருந்த பலகையை நீக்கிவிட்டு அந்த துளைக்குள் பிளாஷ் லைட் அடித்து பார்த்தார்கள். ஓநாய்க்குட்டி ஒரு மூலையில் சுருண்டு படுத்து தூங்கிக் கொண்டிருந்தது. அதற்கு மாறாக பெண் நாய்க்குட்டி பசியால் ஊளையிட்டபடி சுவரில் ஏறி வெளியில் வர முயற்சித்து கொண்டிருந்தது. தாயான இர்ரும் தவிப்புடன் அந்த பகுதியில் நடந்தபடி இருந்தது. ஜென் குனிந்து நாய்க்குட்டியை மேலே எடுத்து இர்ரிடம் ஒப்படைத்தான். அது தன்னுடைய பற்களால் குட்டியை கவ்விக்கொண்டு நகர்ந்து சென்றது. ஜென்னும் யாங்கும் குழியை கவனமாக பரிசோதித்தார்கள். 2 ஆட்டு இறைச்சி துண்டங்களும் காணவில்லை. ஓநாய்க்குட்டியின் வயிறு 2 பக்கமும் உப்பி போயிருந்தது. அதன் மூக்கிலும் வாயிலும் கொழுப்பு எண்ணெய் பிசுக்குகள் ஒட்டி கொண்டிருந்தன. அது தூங்கிக் கொண்டிருந்த பொழுது அதன் வாய் ஓரங்கள் சுருண்டிருந்தன. ஒரு அற்புதமான கனவை அது அனுபவித்துக் கொண்டிருப்பது போல் தோன்றியது. யாங் மிகவும் மனக்கிளர்ச்சியோடு காணப்பட்டான். இந்த குட்டி பிசாசு எல்லா கறியையும் விழுங்கிவிட்டது. அவன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். நல்ல வேளை, இதன் அம்மா வேறெங்கோ அலைந்து கொண்டிருக்கிறது. ஓநாய் குலச்சின்னம். ஜியாங் ரோங். தமிழில் சி. மோகன். குரல் எவி மயிலா. அத்தியாயம் 13 நிறைவுற்றது.